ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குருமா இட்லி தோசைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, சின்னதாக 2 பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு நான் 1 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்குங்க. நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் நல்லா கிளறி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நான் அந்த வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு வதங்கின பிறகு நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியும் போட்ட பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு 2 பச்சை மிளகா, நான் இஞ்சி பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு நான் 3/4 கிலோ சிக்கனை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. வதங்க விட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையும் அதில் கலந்துக்குங்க. கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி. அது பிறகு 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு ஒரு 5 செகண்ட் மூடினா போதும். மூடிட்டு திறந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குருமா வாசனையாக நல்லாயிருக்கும்.